அபி, ராகவ், அதுக்கப்புறம் ஆகாஷ், அனு எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க, மறு வீட்டுக்காக போகிறாங்க. இங்கே வந்து அவங்களுக்கு தேவையானது எல்லாமே வந்து அழகாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க மறு வீட்டில். அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து அபி என்ன பண்ணுறாங்க, ஃபேன் வந்து ரொம்ப ஓடவே ஓடல அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. பார்த்தா அந்த ஃபேன் வந்து ஓடவே ஓடல. என்ன இது, இந்த ஃபேன் வேறு ரிப்பேராக இருக்கே, அப்பா பார்க்கலையே அந்த ஃபேனை அப்படின்னு சொல்லிட்டு எக்கி எக்கி போட பார்க்குறாங்க, போட முடியல. அதனால் அப்படியே கீழே விட போகிறாங்க. அந்த டைமில் ராகவ் அங்கே வராரு. அவர் வந்து தாங்கி பிடிக்கிறாரு. 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து அப்படியே ரொமான்டிக் ஆகுறாங்க. அடுத்து வந்து நீங்கள் எனக்கு என்ன பிடிச்சிங்க, உங்களை பார்த்தாவே எனக்கு கோவமா வருது, எதுக்காக பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ கீழே விழ போனால் அதனால் பிடிச்சேன் அப்படின்றாரு. நான் கீழே விழ போனாலும் என்ன ஆனாலும் நீங்கள் பிடிக்காதீங்க, அதனால தான் எனக்கு பிரச்சனை, உங்களை பார்த்தாவே எனக்கு கோவமாக வருது, உன்னை பார்த்தா கூட தான் எனக்கு கோவமாக வருது, நீ பண்ண வேலை அப்படி, அதனால தான் நீ இவ்வளோ கஷ்டப்படுற, நீங்கள் மட்டும்தான் என்னை வெறுக்கிறீங்க, யாரும் என்னை வெறுக்கலை, புரியுதா, நான் வெறுக்கிறதுக்கு காரணம் எல்லாமே இருக்காது, உன் கையில் தான் இருக்குது, நீ பண்ண வேலை அப்படி, ஆனால் நீ இதெல்லாம் அனுபவிக்கிறதுல இன்னும் நிறைய அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நான் ஏன் அனுபவிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. நீ பண்ண வேலை அப்படி, அதனால தான் அனுபவிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நான் என்ன தான் அப்படி பண்ண சொல்லுங்களேன், நான் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இந்த ஆள்கிட்ட தினம் தினம் போராட்டமாக இருக்குது, எல்லாம் என் தலை எழுத்து, எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து கூட நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க நம்ம அபி. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, ஆகாஷ் வந்து இங்கே எல்லோரும் ஜோடி ஜோடியாக இருக்கும், அதனால ஜாலியாக வந்து ஒரு விளையாட்டு விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது கேட்டு வந்து என்ன விளையாட்டு அப்படின்னோடனே, பவுலில் வந்து நிறைய சீட்டு வந்து குலுக்கி போட்டுருவோம், அதில் வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு சீட்டு எடுத்து அதில் என்ன வருதோ அதை அவங்க செய்யணும் அப்படின்னோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அபிக்கு வந்து எடுக்க சொல்கிறாங்க. அபி வந்து சீட்டை எடுக்கிறாங்க. என்னது, உன்னோட புருஷனை வந்து நீ தான் கண்டுபிடிக்கணுமா, அதுவும் கண்ணை கட்டிட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னோடனே, இந்த ஆள் நார்மடியாகவே கண்டுபிடிச்சிடுவேன், இதில் கண்ணை கட்டிட்டு என்னால் கண்டுபிடிக்க முடியாதா நான் அப்படின்னு சொல்லிட்டு அபி யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து கண்டுபிடிப்பியா அப்படின்னோடனே, இவெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாலும் என்ன, இவன் மனசில் தான் நான் இல்லவே இல்லை, எப்படி என்னை கண்டுபிடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் யோசிக்கிறாரு. உடனே அபியை சுற்றி விடுறாங்க. அடுத்து வந்து கண்ணை கட்டிட்டு அபி வந்து அப்படியே வந்து கரெக்டாக ராகவை வந்து பிடிச்சிடுறாங்க. ராகவ் வந்து ஒரு நிமிஷம் வந்து யோசிக்கிறாரு, எப்படி என்னை கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் உண்மையிலேயே வந்து சூப்பர் பேர் தான், எவ்வளோ சூப்பராக வந்து கண்டுபிடிச்சிட்டா அபி, உண்மையிலேயே வந்து ராகவ் நீங்கள் கொடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே ராகவ் வந்து யோசிச்சுட்டே இருக்காரு. அபியை பார்த்து கேட்குறாரு, எப்படி என்னை கண்டுபிடிச்சா, உங்களை தெரியாதா எனக்கு, அதான் 24 மணி நேரமும் என் கூட வந்து அழுவுறீங்களே, எனக்கு தெரியாது உங்களை பற்றி, நீங்கள் இங்கேன்னு இல்லை, கண்ணை மூடி இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி நான் கண்டுபிடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி கண்டுபிடிச்சா ஒன்றும் புரியலையே அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு ராகவ். அடுத்து வந்து எல்லாருமே எடுத்துகிட்டு ஒன்று ஒன்றா பண்ணிட்டு இருக்காங்க. ஆகாஷும் அனுவும் வந்து சீட்டை எடுக்கிறாங்க. அப்புறம் 2 பேருமே வந்து டான்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து 2 பேரும் ஒருத்தர் மனசில் ஒருத்தருக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து ராகவை எடுக்க சொல்கிறாங்க. ராகவ் வந்து சீட்டை எடுக்கிறாரு. அப்போ கரெக்டாக அபிக்கு வந்ததே வருது. அதை பார்த்து 2 பேருக்கும் ஒன்றா வருது, பாரு பேர்லாம் இப்படி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி பார்க்கலாம், இப்போ நீங்கள் அபியை கண்டுபிடிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு, இவர் அது என்னை கண்டுபிடிக்கிறதாரு, என்னை பார்த்தாவே எரிஞ்சு விடுறாரு, நிமிஷம் என்னை போட்டு திட்டுறாரு, இவரெல்லாம் என்னை கண்டுபிடிச்சிடுவாரா, இவர் மனசில் நான் எங்கே இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்தா ராகவ் வந்து கரெக்டாக அபியை வந்து எங்கே ஒழிஞ்சிட்டு இருக்காங்க அபி, அவங்களே அழகாக கண்டுபிடிச்சிடுறாரு. அதை பார்த்துட்டு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. ராகவே ஆச்சரியப்படுறாரு, நான் எப்படி கரெக்டாக இவளை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஆமாம், கரெக்டாக கண்டுபிடிக்க தானே கரெக்டு, ஏன்னா என் அக்கா வந்து எங்கள் அக்கா குழந்தை பிறக்க வரைக்கும் இவளை என் கண்காணிப்பில் தானே இருக்கும், அதனால தான் 24 மணி இவளை பற்றி நான் யோசிக்கிறேன் போட்டிருக்கேன், அதான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இவர் எப்படி தான் கண்டுபிடிச்சாருன்னே தெரியலையே, இவர் மனசில் தான் நான் இல்லையே, என்னை பார்த்தா வெறுக்கிறாரு, அப்போ எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து யோசிச்சுட்டே ராகவே பார்த்துட்ருக்காங்க. 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. 2 பேரும் சரியான ஜோடி தான், ஒருத்தர் எப்படி கண்டுபிடிச்சிக்கிறீங்க, பார்க்குறது தான் 2 பேரும் வந்து எப்பவும் எளியும் புனியமாக இருக்கீங்க, ஆனால் 2 பேரும் இவ்வளோ அழகாக அனுபவம் ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சுருக்கீங்க, உண்மையிலே இது பூர்வ ஜென்ம பந்தம் அப்படின்னு ஆகாஷ் வந்து சொல்கிறாரு. அதை கேட்டு ஆமாம் அப்படின்றாங்க. 2 பேரும் ஒருத்தர் அபியும் ராகவும் பார்க்குறாங்க. ஒன்றும் புரியாமல் இது புரியுது.